வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் இந்த புள்ளிமான் ஞாபகத்துக்கு வரும். அழகுன்னு சொன்னால் அந்த மானை சொல்வாங்க. ஓவியங்கள்லையும் நிறைய இந்த நம்ம மானை பார்த்துருப்போம். ரொம்ப காமான டிராயிங்ஸ் எல்லாத்துலேயுமே மான் டெஃபினட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மானை பார்க்கக்கூடியது ரொம்ப ஈஸி. மானை பார்க்கறதுக்கான ஆக்சசபிலிட்டியும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அந்த மானை பொறுத்த வரைக்கும் அது புல் சாப்பிடும், செடி கொடியை சாப்பிட்டு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மான்லேயே அது ஒரு ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை ஆஃப் மானும் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் முஞ்சக் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மான் மட்டும் எக்கு சாப்பிடுமா. முட்டைன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பறவைங்க இடக்கூடிய அந்த முட்டைன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்றனால எங்கே முட்டை இருந்தாலும் அழகாக ஏறி போய் உட்காந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கூடுதல் சிறப்பு என்ன? மான் என்ன சவுண்டு போடும் அப்படின்னு கேட்டால், என்னப்பா சவுண்ட் போடும் தெரியலையப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவே இந்த முஞ்சக் மான் எப்படி சவுண்டு போடும் தெரியுமா? நாய் மாதிரி குலைக்குமா. எஸ், அது குலைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒருவேளை அது நாய் தானோ அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த மான் நாய் மாதிரியே குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் மாதிரி குலைக்கும்ன்றது நமக்கு வேணால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே தவிர்த்து ஃபஸ்ட்டு நாய் குலைக்க ஆரம்பிச்சதா இல்லை இந்த முஞ்சக் மான் மாதிரி இருக்கக்கூடிய மான்கள் குலைக்க ஆரம்பிச்சதா அப்படின்றது தெரியல. ஆனால் குறைக்கிறது அப்படின்றது டெஃபினட்டாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த முஞ்சக் மான் நாய் மாதிரி பார்க் பண்ணுறதுனால எக்கச்சக்கமான பேருக்கு கன்ஃபியூஷன் தான் வரும் இந்த சவுண்டை கேட்டால். சரி, இதெல்லாம் தாண்டி இந்த புள்ளிமான் அளவுக்கு இந்த முஞ்சக் மான் ரொம்ப அழகாலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆடுக்கும் மானுக்கும் கலந்த ஒரு பிறவி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தாலும் யூனிக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. புள்ளிமானுக்கு எப்படி அழகாக மானுக்கு ஏற்ற மாதிரியான கொம்பு அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதுக்கு எதுக்கும் இருக்காது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிலாம் டிஃபைன் பண்ண முடியலனாலும் ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பீஷியஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஹியூமன் பீயிங்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா அது டூடு பேர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதோடைய யூனிக்னஸே என்னென்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். ஆனால் இந்த டூடு பேர்ட் உருவானதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே 500 வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம்னா மொரிஷியஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, மொரிஷியஸ் கண்ட்ரி. அந்த மொரிஷியஸில் ஃபுல்லாக பார்த்தோம்னா நிறைய வளங்கள் இருந்துச்சு, பழம் காய்கறி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள்ன்றது ரொம்ப கம்மி. அப்போது மைக்ரேஷனுக்காக பறந்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு புறாக்கள்லாம் இங்கே பார்த்துருக்குது போல், இந்த இடம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட்டத்தையே கூப்பிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கு. ஆட்கள்லாம் யாரும் இல்லை, அதை வேட்டையாடுறதுக்கு எந்த விலங்கும் இல்லை அப்படின்றதுனால நிறைய தீவனத்தை சாப்பிட்டு பறக்காமல் அங்கேயே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது அப்படியே ஒரு ஃப்ளைலெஸ் ஃபைட்லெஸ் பேர்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அது யாரையுமே வந்து வேட்டையாடாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது கிடைக்கக்கூடிய காய்கறி பழங்களை மட்டுமே தான் சாப்பிடும். அந்த டவ், அதாவது இந்த பீஜன்லாம் இருக்கு இல்லையா, புறா, இந்த புறா எல்லாமே அப்படியே ஒரு எவால்வேஷன் எடுத்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஹியூமன்ஸ் அவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பறக்காதனால அப்படியே ஓடும் வரும், ஈஸியாக ஹியூமன்ஸால் பிடிச்சிட முடியும் அப்படின்னு. ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமையே போயிடுச்சு. அதுக்கும் காரணம் மனிதர்கள் தான். டூடு பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே எப்போ மனுஷங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்போது இந்த பேர்ட்ஸுக்கெலாம் ரொம்ப அதிகமாக நம்ம தீவனத்தை போட வேண்டியதாக இருக்குது, மனிதர்களுக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்றதுனால ஒரு சுயநலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டாங்க. அதுக்கப்புறமா டூடு பேர்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. பிஜிஎன்லேருந்து இப்போவும் எவால்வேட் ஆகணும்னு நினச்சா ஆகும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் அது மாறுமா அப்படின்றது தெரியல. மீன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம வரைக்கும் பார்த்தது, நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் பார்த்தா இந்த மீன் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு வேணால் தெரியும். அதுவே ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் எல்லாம் தோண்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அதிகமான ஸ்பீஷியஸ் ஆழ்கடலில் இருக்குது. சரி, அதில் ஒன்று தான் டெலஸ்கோப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நானே பார்த்து பயந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். டெலஸ்கோப் அப்படின்ற அந்த ஃபிஷ்ஷோடைய பேர்லேயே இருக்குது அதோடைய யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு. என்னென்னா, டெலஸ்கோப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு பைனாகுலர் விஷன் மாதிரி நமக்கு கிடைக்கணும், ரொம்ப தொலைவில் இருக்கிறது ரொம்ப க்ளோஸாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே பைனாகுலர் அதையும் அதே மாதிரியான வேலை தான் பார்க்கும், பட் அந்தளவுக்கு அக்யூரசி இருக்காது. இந்த டெலஸ்கோப் ஃபிஷ் அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணுது. என்னென்னா, அது 2000 மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிறதுனால ரொம்ப டீப்பான ஒரு சீ தானே, ஸோ டார்க்காக இருக்கும்ல. அப்போது கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் வெளிச்சத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக துல்லியமாக அதால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதால் ஈஸியாக வேட்டையாட முடியும். அதோடைய ஜா ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படின்னா, அதோடைய உருவத்தை விட அதோடைய ஜா ரொம்ப பெருசு. அதனால் அதை விட பெருசாக இருக்கக்கூடியது ஏதோ ஒன்று இறையா கிடச்சா கூட ரொம்ப ஈஸியாக அதால் விளங்கிட முடியும். அண்ட் இதுக்கு வயிறு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதான். அது சாப்பிடுது, அப்படியே உள்ளே போது, அப்படியே ஜீரணமாகுதே தவிர்த்து இதான் வயிறு அப்படின்ற போர்ஷனே நம்மளால் வெளியிருந்து பார்க்க முடியாது. அது ஒரு ஹிடன் ஸ்டொமக் தான். ஸோ அதோடைய ஜா ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அது விழுங்கி அதோடைய தின்னான வயிற்றுக்குள்ளே போகிறது எப்படின்னு
இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட்டுக்கே குழப்பமாக தான் இருக்குது. பாம்புன்னு சொன்னதும் அதோடைய நாக்கு நம்ம ஞாபகத்துக்கு வரும். அது இஸ் அப்படின்ற அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதோடைய நாக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அந்த சவுண்டு மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, பேசாமல் அதோடைய நாக்கை நம்ம கட் பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிச்சா, அப்படி கட் பண்ணிட்டா அந்த பாம்பு உயிர் வாழ்கிறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாக்கு தான் அதோடைய ஸ்ட்ரென்த்து. ரீசன் என்ன? அதுக்கு கால்கள் கிடையாது, அது ஊர்ந்து ஊர்ந்து தானே போகும். அப்போது இறை எங்கே இருக்குது அப்படின்றத அது ரொம்ப ஈஸியாக பார்க்கணும், இந்த டைரெக்ஷனில் பயணிக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே அந்த நாக்கு தான் டிசைட் பண்ணும். அந்த நாக்கு வெளியே போயிட்டு வர அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எந்த பக்கம் நம்ம போகணும், பக்கத்தில் எந்த இறை இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அது நோட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக அதால் போக முடியும். ஈவன் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊர்ந்து போகும்போது கூட அதால் ஈஸியாக கணிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதோடைய நாக்கு தான். ஸோ நாக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லை. முன்னாடி நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு வந்திருப்போம் சின்ன வயசில், நாக்கில் இருந்து தான் அதோடைய பாய்சன் வருது அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா தெரியும் பல்லுலேருந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு. அப்போது நாக்கை விட அதுக்கு பல்லு முக்கியமாக, பல்லை விட நாக்கு முக்கியமானு கேட்டால் ஒரு பாம்பு வாழ்கிறதுக்கு நாக்கு பல்லு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம எப்பெல்லாம் காது க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் லியோ கிறிஸ்டன்சன் அப்படின்ற ஒருத்தரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த லியோ தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காட்டன் பட்ஸை கண்டுபிடிச்சவர். எப்படி நம்ம காதை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பட்ஸு, அதை கண்டுபிடிச்சிருந்தமோ இவர் தான். ஆனால் இவர் கண்டுபிடிச்சதுக்கான ரீசனே வேறு. என்னென்னா ஒரு நாள் அவங்க ஒய்ஃபு அவங்களுடைய குழந்தைக்கு ஆயின்மெண்ட் வச்சு விட்றத பார்த்துருக்காங்க. அப்போது கையில் நம்மளால் அந்த காட்டன் எடுத்து ஆயின்மெண்ட் எடுக்க முடியாது, அந்த கை நம்ம படக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்றதுனால. அப்போது ஒரு சின்ன காட்டன் எடுத்து ஒரு குச்சியில் சுற்றி அதை வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆயின்மெண்ட்டை. அதை பார்த்ததுக்கப்புறமா லியோக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, பேசாமல் இதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணால் என்னென்னு 1926 இதை பிஸ்னஸாக கொண்டு வராங்க. அது எதுக்கு? ஆயின்மெண்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? வெறும் காட்டன் பட்ஸை இயர்பட்ஸ்ன்னு மாற்றி காது க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை காது க்ளீன் பண்ணவே கண்டுபிடிக்கல. ஃபுட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் எங்கே அதிகமாக இருக்குன்னா கண்ணை மூடிட்டு எல்லோரும் யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்பக்ஸ், மெக்டானல்ட்ஸ் இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தானே நம்ம இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எங்கே திரும்பினாலும் இருக்கும்பான்ற மாதிரி மூளை மூளைக்கு தெருக்கு மளிகை கடை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இந்த ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,000 கிட்ட இருக்குது கடைகள் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்பக்ஸோடது. அதுவே மெக்டானல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 14,000 கடை இருக்கும்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப அதிகமாக யூஎஸில் இருக்கிறது மியூசியம்ஸ். அது 35,000 மியூசியம்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 11 இந்த 14 கம்பைன் பண்ணாலும் இந்த 35,000 கிட்ட நிற்க முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி 35,000 மியூசியம்ஸ் இருக்குது. அதில் எத்தனை பேர் உள்ளே போயிட்டு வராங்க அப்படிலாம் தெரியாது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் அவங்க மொபைலில் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணதுனால இது எல்லாருக்கும் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிருச்சு. அதனால் யாருக்கு எந்த சந்தேகம்னாலும் சரி, லைப்ரரிக்கு ஓடக்கூடிய ஆட்கள் அங்கே ரொம்பவே அதிகம். அதே மாதிரி தான் மியூசியம்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மியூசியம்ஸை பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய பேர் அங்கே டூரிஸ்ட்டாக போக தான் செய்கிறாங்க. அவ்வளோ அரிய வகை விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பர்வாக இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.